உலகத்திலே அதிகப்படியான ராணுவ தளவாடங்களை இறக்குமதி பண்ணிட்டு வர இந்தியா தன்னுடைய ராணுவ தளவாட தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக ரஷ்யா, பிரான்ஸ் மட்டும் இல்லாம அமெரிக்கா கிட்ட இருந்து இந்தியா இறக்குமதி பண்ணிட்டு வராங்க. இப்ப கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி அன்னைக்கு அமெரிக்காவுக்கு போன இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அங்க அமெரிக்காவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான ஜாக் சலேவனோட ராணுவ தளவாட இறக்குமதி பாதுகாப்பு சம்பந்தமான உயர்மட்ட ஆலோசனை நடத்தியிருக்காங்க. இந்த ஆலோசனைக்கு அப்புறம் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் சில முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்கு. அதாவது இந்தியாவுடைய தேஜஸ் மார்க் 2 போர் விமானத்துக்கு தேவைப்படக்கூடிய ஜெட் இன்ஜினான F414 ரக இன்ஜினை சீக்கிரமா கொடுக்கறதா, இது மட்டும் இல்லாம ஸ்ட்ரைக்கர் கவச வாகனம், ஜாவலின் ஆன்டி டேங்க் மிசைலையும் இந்தியாவுல உருவாக்குறதுக்கான ஒப்புதலையும் கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்த விட ஹைலைட்டா MH-60 ஹெலிகாப்டர்ல வச்சு பயன்படுத்தக்கூடிய AN/SSQ-53G சோனோபாய் ஆயுதத்தை இந்தியாவுக்கு கொடுக்க இருக்காங்க. இந்த சோனோபாய் வெப்பனை கடல்ல இறக்க போகும். கடலுக்கு அடியில 20,000 அடி ஆழத்துல இருக்கக்கூடிய எதிரிகளுடைய சம்மரைன்ஸ் கூட இது துல்லியமா கண்டுபிடிக்கும். இந்த வெப்பன் மூலமா இந்தியன் ஓஷன் ரீஜன்ல சீனாவுடைய சம்மரைன்ஸ்ங்க அத்துமீறனா அதை துல்லியமா கண்டுபிடிச்சு வான் பண்ணவும் முடியும், தேவைப்பட்டா அதை தாக்கி அழிக்கவும் முடியும்.